ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு 2 டேஸா நம்ம இந்தியால என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடக்கிற வார்ல நம்ம ஊர்ல இருக்க கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. அதனால மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். சரி, அத கூட நம்ம ஒரு பக்கம் விட்டுறலாம். ஆனா யாரு சொன்ன ரூமர்ன்னு தெரியல, பெட்ரோலும் கம்மியா இருக்குன்னு. பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. ₹100 பெட்ரோல் போடுறவங்க கூட ஃபுல் டேங்க் பண்ணிட்டு போறாங்க. சரி, அத கூட விடுங்க. சில பேர் இந்த தண்ணி கேனு, இந்த ட்ரம்மு அதுலலாம் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போறாங்க. சரி, நியூஸ்ல தான் இப்படி சொல்றாங்க. நம்ம Instagram போயிட்டு ரீல்ஸ் பார்த்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி Instagram போனா, அங்க புதுசா ஒரு ட்ரெண்டுன்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. அது என்னன்றத நீங்களே பாருங்களேன். நம்ம அக்கௌண்ட்ல 43 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ 43 அரிசியை போட்டுடலாம். சரி, நம்ம ஊர்லயாச்சும் பரவாயில்ல. நார்த்ல ஒருத்தர் ஒரு ஃபாலோவருக்கும் கடல் தண்ணியை ஸ்பூனால அள்ளி போட்டு நான் காலி பண்ண போறேன்னு சொல்றாரு. आज मेरे 1 फॉलोअर हैं तो मैं 1 चम्मच पानी बाहर निकालूंगा। ஓகே மக்களே, ஈரான்ல இருந்து நமக்கு பெட்ரோல் கேஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க உங்க பெட்ரோல் பங்க்ல எவ்வளவு நேரம் நின்னுட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.